75% சிங்களவர்கள், 15% தமிழர்கள், 10% இஸ்லாமியர்கள் இப்படிங்கிறது தான் இலங்கையினுடைய அந்த குடிமக்கள். கிட்டத்தட்ட 2.25 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2.25 கோடி மனிதர்கள் உள்ளடக்கிய ஒரு குட்டி தீவு நாடு தான் இலங்கை. ஆனால் அந்த இலங்கையில் நடக்கிற அரசியல் மாற்றத்தை இன்டர்நேஷ்னல் மீடியா வர கவனிக்கிறாங்க. என்னடா நொடிக்கு நொடி ஒவ்வொரு மாற்றம் நடந்துட்டுருக்கே அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷ்னல் மீடியா பேசக்கூடிய பேச்சாக இருக்குது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜூலை 15ஆம் தேதி சாதாரணமாக ஒரு ஜனாதிபதியாக, தற்காலிக ஜனாதிபதியாக அமர்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஜனாதிபதி அமர்றது அதான் முதல் முறை. ஸோ தற்காலிக ஜனாதிபதியாக இருந்தவர், அவருடைய கட்சி பொறுப்பில் ஒரே ஒரு எம்பி மட்டும்தான் இருக்கார், அதுவும் அவர் தான். ஸோ டோட்டலாக பார்க்க போனால் இவர் எப்படிப்பா ஜனாதிபதியாக மாறுவார் அப்படின்னு சொல்லி எல்லாராலையுமே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அதுக்கு பதிலாக சஜித் அவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்லப்பட்டது. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஜனாதிபதி தேர்தல்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 130க்கும் அதிகமான ஓட்டுக்களை வாங்கி ஜனாதிபதியாக மாறுகிறார் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். இவர் சாதாரண மனுஷன் கிடையாதியா, நரித்தந்திரம் பிடிச்சவர் தான் அப்படின்னு சொல்கிறத முதல்ல இருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம். இலங்கை சார்ந்த நிறைய பேர் சொல்லிட்டும் இருக்காங்க. ஆனால் இலங்கை மக்களுக்கு இது சந்தோஷத்தை கொடுத்துருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எப்படி கோத்தபய ராஜபக்சே அப்படிங்கிற ஒரு பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அவருடைய பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பிரதமராக இருந்தவர் ஜனாதிபதியாக மாறி இருக்காரு. ஸோ இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக மாறிய பின்பு இலங்கையில் சகஜ நிலைமை வருமா? இந்த கேள்விக்கான விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்லி தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் புலிகளுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம், குறிப்பாக இந்த ராஜபக்சே குடும்பம் பெரிய ஒரு வலையை விரித்து பல நாடுகளுடைய உதவியுடன் விடுதலை புலிகளை தோற்கடிக்கிறோம் அப்படிங்கிற பெயரில் பலவிதமான கொலைகளையும் குற்ற செயல்களையும் செய்கிறாங்க. அதன் பிறகு ராஜபக்சே குடும்பம் என்ன செய்யுதுன்னா, மெதுவாக இந்த போர் குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்கு எந்த நாடு நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத தேடி போகிறாங்க. ஏன்னா பல நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ராஜபக்சே குடும்பத்துக்கு எதிரான ஆதாரங்களை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஐசிசி, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் ராஜபக்சே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படலாம், ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ராஜபக்சே குடும்பத்துக்கு தண்டனை கொடுக்கப்படலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வீட்டோ பவர் இருக்கக்கூடிய ஒரு நாடினுடைய உதவி தேவைப்பட்டது. இந்த நேரத்தில் வந்து இறங்கியது தான் சீனா. சீனாவினுடைய நட்பு ராஜபக்சேக்கு அதிக அளவு இருந்ததால் சீனாவை கண்டிப்பாக நீங்கள் எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி ராஜபக்சே அவர்கள் அழைக்கிறாங்க. அப்படி அழைக்கும் போது சீனாவும் ரொம்ப பெரிய அளவு நம்ம விரிச்ச வலையில் விழுந்துருச்சு இலங்கை அப்படின்னு சொல்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்கிறதுக்காக வாரோம் அப்படிங்கிற பெயரில் இந்தியாவை சுற்றி வளைப்பதற்காகவும் அவங்களுக்கு தேவையான ஒரு அடிமை நாடாகவும் இலங்கையை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது கூடுதலான கடன் அப்படிங்கிறது இலங்கைக்கு கொடுக்கப்படுது. நீங்கள் கேட்கலாம், இப்போ இலங்கையினுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் சொல்கிற இந்த கதை தான், இந்த ஹிஸ்ட்ரி தான் காரணம். ஸோ இலங்கையினுடைய ஜிடிபி வளர்கிறது அப்படிங்கிற பலவிதமான செய்திகள் இந்தியாவினுடைய ஊடகம் கூட வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள், ஆளும் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அதை பார்த்து வாயடைச்சு நின்று இருக்காங்க. இலங்கையில் ஜிடிபி வேகமாக வளருது, வேகமாக அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார் எவ்வளோ பணம் செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி அதனுடைய உண்மைத்தன்மை வெளியில் வந்திருக்கு. ஜிடிபியில் அவங்களுடைய பணம் எதுவுமே விளையாடலை. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கடனை வச்சு அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஞ்சதுனால அந்த ஜிடிபி வளர்ந்த மாதிரி ஒரு தோரணை அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான். இந்த ஜிடிபி வளருது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இவங்க செஞ்ச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன தெரியுமா? ஒரு விமான நிலையம் அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. அந்த விமான நிலையத்தில் ரொம்ப சொற்பமான அளவு விமானங்கள் மட்டுமே வந்து இறங்கி செல்லும். எல்லா நாடுகளுமே சொல்கிறாங்க, ஐயா இந்த விமான நிலையம் வேண்டாம், அப்படி செய்யாதீங்க, அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தான் வரும், அதனால் எந்த லாபமும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இலங்கை மற்றும் சீனா, அதாவது ராஜபக்சே மற்றும் சீனா, இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா, சீனாவிலிருந்து பல நபர்களை இறக்கி, சீனாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களை இறக்கி மத்தல ராஜபக்சே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இந்த மத்தல ராஜபக்சா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சொற்பமான அளவு லாபத்தை தந்த விமான நிலையம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒர்க்கே ஆகலை, அது கூடுதலான விமானங்கள் வந்து தரையிறங்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு ஒரு கான்ஃபரன்ஸ் சென்டரும் அதே மாதிரி ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தையும் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபண்ட் அப்படிங்கிறது சீனாட்டிருந்து வாங்குறாங்க. மஹிந்த ராஜபக்சே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் என்பதுதான். இந்த கான்ஃபரன்ஸ் சென்டரில் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்ததா அப்படின்னு பார்த்தா இதுவரையிலும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கும் இலங்கை கடன் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா ஒரு லோட்டஸ் டவர் அப்படிங்கிறது, ஒரு தாமரை டவர் அப்படிங்கிறது கட்டப்படுகிறது. ஏசியாலேயே மிக உயரமான டவர் இதுதான் அப்படின்னு சொல்லி உள்ளக்க ஹோட்டல்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னாலும் மேலே ரொம்ப டாப்ல ரொம்ப பெரிய அளவு உளவு பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாமே சீனா செய்து வைத்திருக்கிறது அப்படிங்கிற பலவிதமான செய்திகள் வெளிவந்தாலும் லோட்டஸ் டவர் அப்படிங்கிறது கட்டப்படுகிறது. அதனால இலங்கைக்கு என்ன லாபம் வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி தான்.
அடுத்ததாக ஹம்பந்தோட்டா துறைமுகம், கண்டிப்பாக இந்த துறைமுகத்தை கட்டி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ராஜபக்சே சொல்ல, இந்தியா ஜப்பான் போன்ற நாடுகள் எதிர்ப்புகளை தெரிவிக்க சீனா மட்டும் நான் உனக்கு தரேன்டா, நீ பயமே படாதடா அப்படின்னு சொல்லி பெரிய அளவு ஃபண்டை கொடுக்க, இப்போ அந்த ஹம்பந்தோட்டா துறைமுகத்தையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் 99 வருடத்திற்கு லீஸுக்கு கொடுக்க, இவங்க செஞ்ச எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பெரிய அளவு தோல்வி தான். இந்த தோல்வியில மக்களுடைய வரிப்பணம் அப்படிங்கிறதும் இலங்கைக்கு கடன் கூடினது அப்படிங்கிறதும் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுது. கிட்டத்தட்ட 5 to 10 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான கடனை இலங்கை சீனாவுக்கு மட்டுமே கொடுக்கணும். டோட்டல் கடன் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 51 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 10 பில்லியன் அமெரிக்க டாலர் சீனாவுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய கடன், அதுவும் டைரக்டா. இன்டைரக்டா இந்த 41 பில்லியன் ரிமைனிங்ல இருக்கக்கூடிய 41 பில்லியன்ல எவ்வளவு கடன் சீனாவினுடைய நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுலாம் இன்னும் வெளியில வராத தகவலா இருக்கு. ஸோ இப்படி தான் கடன்கார நாடாக மாறிய இலங்கை மறுபடியும் இந்த கடனை அடைப்பதற்காக பல நாடுகளிடம் இருந்தும் கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. ஸோ செஞ்ச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வழியா எந்த விதமான லாபமும் கிடையாது, அவங்களுடைய பாதுகாப்பும் பலப்படவில்லை, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த நல்லதும் நடக்கல. திடீர்னு பார்த்தா கொரோனா வைரஸ் வந்துருச்சு. கொரோனா வைரஸ்க்கு முன்னாடியே சர்ச் தாக்குதல் அப்படிங்கிற ஒரு தாக்குதல் நடைபெறுகிறது, தீவிரவாதிகளுடைய அட்டாக் அப்படிங்கிறது இருக்கு. அதன் பிறகு கொரோனா வைரஸ்க்கு பிறகு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, அதுக்கு முன்னாடியே இங்க எக்கனாமி எமர்ஜென்சி கூடவே பெரிய அளவு நாங்கள் அக்ரிகல்ச்சரை ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி யாருமே இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இயற்கை விவசாயம் மட்டுமே செய்ய வேண்டும் அப்படிங்கிற புதிய சட்டத்திட்டங்கள், வரி அப்படிங்கிறத நாங்கள் கூடுதலாக விதிக்க மாட்டோம், இல்லை இன்னும் கூடுதலாக விதிப்போம் அப்படின்னு சொல்லி மாற்றி அந்த கவர்மெண்ட் விளையாண்ட விளையாட்டு, இது எல்லாமே இலங்கையினுடைய நிலைமையை அப்படியே தலைகீழாக மாற்றிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இலங்கையில் அந்நிய செலவாணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பணத்தை எல்லாமே எடுத்து செலவழிக்கும் போது ஃபியூல் வாங்குறதுக்கு காசு இல்லை, வெளிநாடுகளிலிருந்து மருந்துகள் வாங்குறதுக்கு காசு இல்லை, அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு காசு இல்லை, மாப்பொடி வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லி எதுக்குமே காசு இல்லாத ஒரு நிலைமை வரும்போது மக்களுடைய நிலைமை அங்கே திண்டாட்டமாக மாறுது. இந்த நேரத்தில் தான் கோத்தபய ராஜபக்சே, மஹிந்த ராஜபக்சே எல்லாமே ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் வெடிக்க, அதில் மஹிந்த ராஜபக்சே எல்லாம் அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு நாட்டை விட்டு ஓடி போக, இல்லை நாட்டுக்குள்ளே எங்கேயாவது ஓடி போக, கோத்தபய ராஜபக்சே மட்டும் இல்லைப்பா நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லி உறுதி கொடுக்க, அட போயா நீ கோத்தா ஹோம் அப்படின்னு சொல்கிற பெரிய புரட்சி வெடிக்க, எல்லா வீடுகளும் தீக்கரையாக்க, அங்கே கோத்தபய ராஜபக்சே மாலத்தீவுக்கு ஓடி, அங்கேருந்து சிங்கப்பூருக்கு ஓடி, சிங்கப்பூர்லேருந்து இப்போ எங்கே ஓட போகிறார் அப்படிங்கிறது தெரியாமல் இலங்கையினுடைய அரசியல் நிற்க, ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவி ஏற்க, பிரதமராக இருந்தவர் கோத்தபய ராஜபக்சே தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்ச உடனே நான் நிற்கிறேன்ப்பா இந்த மாதிரி ஜனாதிபதியா அப்படின்னு சொல்லி தற்காலிக ஜனாதிபதியாக மாற, இப்போ ஜனாதிபதியாக மாறி நிற்கிறார். இந்த ஜனாதிபதியாக மாறி நிற்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே அடுத்தது அவருடைய மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, யார் அடுத்த பிரதமர் அப்படிங்கிறது தான் கேள்வியே. இந்த பிரதமர் லிஸ்ட்ல நிறைய பேருடைய பெயர் அடிபட்டாலும் தினேஷ் குணவர்த்தனா அப்படிங்கிறவர் தான் சீக்கிரமா பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுலேயும் அரசியல் கட்சிகளுடைய விளையாட்டுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அமைச்சரவை எல்லாமே மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு குரலும் எழுந்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு இவ்வளவு ஓட்டுகள் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறதா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இடையே பலவிதமான பிளவுகள் வந்திருப்பதாகவும், அந்த பிளவுகள் காரணமாக தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு 134 ஓட்டுகளும், அவர்களுக்கு ஒரு 80 to 84 ஓட்டுகளும் கிடைத்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. சஜித் கடைசி நேரத்தில் இல்லப்பா நான் இந்த போட்டியில் இல்லை, அவர்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆதரவு கொடுத்துட்டு விலகிட்டார். ஸோ எந்த நேரம் வேண்டுனாலும் இந்த இலங்கையினுடைய அரசாங்கம் அப்படிங்கிறது கவிழலாம், மீண்டும் அங்கே ஒரு புரட்சி வரலாம். மக்கள் கண்டிப்பாக கோபத்துடன் தான் இருக்கிறார்கள். ஸோ காலிமுகத்திடலில் இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டம் என்பது அடுத்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல. நிமிடத்துக்கு நிமிடம் நான் சொன்ன மாதிரி குண்டுகள் வெடிக்குதோ என்னமோ அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது இந்த இலங்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. IMF இதெல்லாம் நோட்டம் போட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா IMF உதவுனாதான் அடுத்த நாடுகள் உதவும். மஹிந்த ராஜபக்சே சொல்லியிருக்காரு, யார் வந்தாலும் சரி மக்களுக்கான ஆட்சியை நடத்துங்க அப்படின்னு சொல்லி. அடங்கொய்யால யார் இந்த மாதிரியான டயலாக்லாம் பேசுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லையா? மஹிந்த ராஜபக்சே அவர்கள் இதெல்லாம் சொல்ல முடியுமா? அதுக்கான தகுதி அவருக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை சமூக வலைதளங்களில் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்னென்ன அப்டேட் இருக்கு, அதுவும் குறிப்பா இலங்கையில் நடக்க போகும் அடுத்த அரசியல் மாற்றம் என்ன, IMF இதை கவனிப்பதால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பதிவில் பார்த்துடலாம். இந்த ஒரு பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.